நேற்று ஞாயிற்றுக்கிழமை கல்கி 2898 AD வந்து வசூலை வாரி குவிச்சிருக்குங்க. இதுவரையும் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 கோடியை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, ஒவ்வொரு கண்ட்ரியில் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் யூகேயில், ஆஸ்திரேலியாவில், யூஎஸ்ஏல, கனடாவில் எல்லா இடத்துலையுமே இந்த படம் எவ்வளோ ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் இந்தியன் டூ அட்வான்ஸ் புக்கிங்கில் இதுவரையும் ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மகாராஜா, முஞ்சியா, அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்த கில் அப்படிங்கிற படம், அப்புறம் ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன 4 அந்த தமிழ் படங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து 18 இயர்ஸ் ஆஃப் 23ஆம் புலிகேசி, ஸோ இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, வடிவேல் அவர்கள் கதாநாயகனாக நடித்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாறிச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஃப்ரேம் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஃப்ரேம். ஸோ அதை பார்த்தோன்னே நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பேட்மேன் டார்க் நைட்டு தான். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம், எப்படி வந்து அந்த ஜோக்கருங்கிற கேரக்டர் எப்படி அவர் நடிச்சிருப்பார், எப்படி அது படத்துக்கு அவர் ஆஸ்கார் அவருக்கு கிடைச்சிது. அந்த ஆஸ்கார் கூட வாங்குறதுக்கு அவர் இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த படம் இன்றைக்கும் ஒரு தரமான சம்பவம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த படம். ஸோ அவ்வளோ சூப்பரான படம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மேவ்ரிக் 007, குருதேவன் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் பர்ஃபெக்ட், அப்புறம் ஃபஸ்மிங்கிறவங்க, சிவராம் பிரபு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இன்சைட் அவுட் 2 இந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1,15,00,000, வேர்ல்டு வைடு $86 மில்லியன், கிட்டத்தட்ட இதுவே ஒரு 750 800 கோடி கிட்ட வரும். ஸோ அப்புறம் இந்தியா முழுக்க 30,31,00,000, வேர்ல்டு வைடு $1.21 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சு இந்த வருஷத்தோட உலகத்திலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அப்புறம் டெஸ்பிகேபிள் மீ 4, ஸோ இந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து $3,89,00,000, வேர்ல்டு வைடு $128.7 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு சரியான வசூல் எடுத்திருக்கு. ஸோ $8,62,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $229.5 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $100 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டு. முஞ்சியா அந்த படத்தோட 31வது நாள் வசூல் இந்தியா முழுக்க $1,15,00,000, வேர்ல்டு வைடு $1,30,00,000, இந்தியா முழுக்க $114,95,00,000, வேர்ல்டு வைடு $122,68,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கில் அப்படிங்கிற படம் Day 3, Day 1 Day 2 பெட்டராக இருந்தது, Day 2 Day 3 பெட்டராக இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து $3,25,00,000, வேர்ல்டு வைடு $3,50,00,000. ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. $7,05,00,000 இந்தியா முழுக்க, வேர்ல்டு வைடு $7,70,00,000. ஸோ 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. 3 நாள் கலெக்ஷன் ஓகே, நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஜாட் அண்ட் ஜூலியட் 3 இந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து $2,88,00,000, வேர்ல்டு வைடு $6,10,00,000. ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் $33,75,00,000, வேர்ல்டு வைடு $79,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடியை கடந்து போய்கிட்டு இருக்குங்க. அப்புறம் மகாராஜா படத்தோட 24வது நாள் வசூல் நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. மகாராஜா 80,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு $1,05,00,000. ஸோ டோட்டலாக $40,56,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு $104,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது இல்லாமல் ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் பூமர காத்து அப்படிங்கிற படம் 75,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. Day 3 டோட்டலாகவே $2.1 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $75,00,000. யமகாதகன் இந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் 50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ $1.8 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 7G அப்படிங்கிற படம் நேற்று வந்து 9,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 24,00,000 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். 3 நாளில் 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நானும் ஒரு அழகி அப்படிங்கிற படம் 40,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 3வது நாள். ஸோ டோட்டலாக 1.40 லட்சம். ஸோ 65 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட்.
அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஒரு 3 நாள் முன்னாடியே வந்து ஹிந்தியில் வந்து மகாராஜா வந்து ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததாக கல்கி 2898 AD இந்த திரைப்படத்தோட நேற்று கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று 11வது நாள் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 3,60,00,000, கர்நாடகாவில் 5,21,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 15,38,00,000, கேரளாவில் 2,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26,85,00,000 அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் 14,37,00,000, வேர்ல்டு வைடு 67,76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 38,99,00,000, கிட்டத்தட்ட 39 கோடி, கர்நாடகாவில் 57,75,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 245,25,00,000, கேரளாவில் 23,97,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 252,95,00,000, ஓவர்சீஸில் 225,55,00,000, வேர்ல்டு வைடு 844,46,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைச்சிருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே இந்த படத்துக்கு கிடச்சிருக்குங்க. அப்புறம் கர்நாடகாலையுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, அங்கேயுமே பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கேரளாவை பொறுத்தவரையும் இது ஒரு சூப்பரான கலெக்ஷன், 23 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 24 கோடி. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 250 கோடியை கடந்துருச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா தெலுங்கானாவோட அங்கே தான் வந்து ஹிந்தி பெல்ட்டில் தான் இந்த படம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய சம்பவம், ஓவர்சீஸில் எவ்வளோ போயிருக்கு இது வரையும் அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 844 கோடி வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து இப்போதைக்கு ட்ரேடு ஃபிகர் படி வந்திருக்கு. ஸோ நம்மளோட ட்ரேடு ஃபிகர் படி இது 844 கோடி. ஸோ ப்ரொடியூசர் ஃபிகர் 900 crore அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி வருது. ஏன்னா 100 கோடி கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்தது, இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வருது. ஸோ வரப்போகிற நாட்களில் அது மேட்ச் ஆகிடும். அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் யூஎஸ்ஏல மட்டுமே $13.5 மில்லியன், இது மட்டுமே 112 கோடிக்கு மேலே வருது. கனடாவில் $2.21 மில்லியன், இது வந்து 18 கோடிக்கு மேலே வருது. யூகேல 1.55 மில்லியன் வந்து பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 16 கோடிக்கு மேலே வருது. கல்ஃப் கண்ட்ரீஸில் $4 மில்லியன், இது வந்து 33 கோடிக்கு மேலே வருது. ஆஸ்திரேலியன் டாலர் பார்த்திங்க அப்படின்னா 2.7 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் ஆஸ்திரேலியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு, 15 கோடிக்கு மேலே. மலேசியாவில் 2.95 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 5,23,00,000. அப்புறம் சிங்கப்பூரில் 505K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 3,13,00,000. ஸோ இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் பார்த்திங்க அப்படின்னா 1.1 மில்லியன் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 1.5 மில்லியன் இது மட்டுமே ரெண்டு சேர்த்து 21 கோடிக்கு மேலே வருது, கிட்டத்தட்ட 22 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக 27.03 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 225,55,00,000. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, கனடா, யூகே, கல்ஃப் கண்ட்ரிஸ், மலேசியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்தியன் டூ ஓவர்சீஸ் ப்ரீ சேல் பார்த்துருவோம். ஸோ இன்னும் ரிலீஸ்க்கு ஒரு 4 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி டே 1க்காக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். யூஎஸ்ஏல $358K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 3 கோடி. கனடாவில் $105K 88 லட்சம், யூகேல 62K பவுண்ட்ஸு, இது வந்து 64 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 88K இது வந்து 73 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 170K ஆஸ்திரேலியன் டாலர், இது வந்து 95 லட்சம். மலேசியாவில் 325K மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 58 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இந்த படம் வந்து 85K இது வந்து 71 லட்சம். ஸோ டோட்டலாக 895K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 7,47,00,000. ஸோ கிட்டத்தட்ட அந்த $1 மில்லியன் வந்து ப்ரீசேல்லே இந்த படம் வந்து கிடக்க போகுது. ஸோ 7.5 கோடி கிட்டே இப்போவே டே 1க்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த படம். ஸோ டே 1 ஒரு மிகப்பெரிய வசூல் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் சூப்பராக போட்டிருந்தீங்க. நானே பார்த்துட்டு ஆஹா, நான் ப்ரெடிக்ட் பண்ண சில அமௌண்ட்லாம் நீங்களே போட்டிருந்தீங்களே, அப்போ நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்லாம் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் 18 இயர்ஸ் ஆஃப் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வடிவேல் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஹீரோவாக நடிக்கிறாரா, அப்போ அவர் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தது. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கமலா தேட்டரு அந்த சைடு என்னால் போகவே முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த சமயத்தில் விஜய் அஜித்துக்கு எப்படி ஒரு படத்துக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்தது இந்த 23ஆம் புலிகேசிக்கு. ஸோ அப்படியே ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சுது. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 11 கோடியா 50 லட்சம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வரலாறு, வேட்டையாடு விளையாடுக்கு அடுத்தது
அதிக வசூலில் தமிழ்நாட்டு அதிக வசூலில் இதுதான் அந்த வருஷத்தில் 3வது இடமோ 4வது இடமோ பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல். இந்தியா முழுக்க 14 கோடி, வேர்ல்டு வைடு 14 கோடியே 65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படத்தோட ஷேர் 8 கோடியே 40 லட்சம். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ 24ஆம் புலிகேசி வரதா இருந்தது, அதுக்கான ஷூட்டிங்கும் போச்சு. அப்புறம் பல பிரச்சனைகளால் அது வரல. ஸோ இருந்தாலும் இந்த படம் நிறையா பேரோட ஃபேவரெட்டு. சிம்புதேவன் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்டை ட்ரை பண்ணியிருப்பார், அதில் சக்ஸஸும் ஆனார். ஸோ வேறு லெவல் ஹிட் இந்த படம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.